தேவனுக்கே துதி கணம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியர்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் இருளை வெளிச்சமாக்குகிறவர் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். The one who turns darkness into light. அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். பிரியமானவர்களே, வெளிச்சம் நமக்கு தரும் முதல் ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் கர்த்தருடைய வழி நடத்துதலே. God who guide us. 2 சாமுவேல் 22-29 முன்பகுதியில் கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர். சங்கீதம் 27:1 சொல்கிறது கர்த்தரின் வெளிச்சம் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீது கர்த்தருக்கு கொடுக்கும் பெயர் என் வெளிச்சம், என் விளக்கு என்பதே. பிரியமானவர்களே, இருளான பிரதேசத்தில் ஒளி நம்மை வழிநடத்தும் போது நாம் இடறுவதில்லை. வெளிச்சம் நமக்கு, பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றார், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவுகள் அடைந்து பண்ண யோவான் 8:12 பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஒளி நம் உள்ளத்தின் இருளான பகுதியினுள் பிரவேசிக்கும் போது நாம் நம்மையும் நம்முடைய குறைவுகளையும் உணர முடியும். அவற்றை சீர் செய்ய வழிநடத்தப்படுவோம். எனவேதான் தாவீது கர்த்தரை நோக்கி, அந்த தருணத்தில் ஞானத்தை எனக்கு தெரிவியும், teach me wisdom in the secret heart என்று ஜெபிக்கின்றார். சங்கீதம் 56 கர்த்தரை ஒளியாக ஏற்றுக்கொள்வது என்பது அவருடைய வார்த்தையை நமக்கு வாழ்வின் ஒளியாக கொள்வதே ஆகும். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. சங்கீதம் 119-105 பார்க்கிறோம் என்று சங்கீதக்காரன் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். இரண்டாவதாக, வெளிச்சம் நமக்கு தரும் இரண்டாவது ஆசீர்வாதம் பயத்தை நீக்குவது. God who removes fear. சங்கீதம் 27:1 கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? இருள் என்னும் வார்த்தை பயப்படும் சூழ்நிலையை குறிப்பதாகும். ஒளி பிரகாசிக்குமானால் இருளான பிரதேசத்தில் பயம் நீங்கி புதிய நம்பிக்கை பிறக்கும். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் என்று தாவீது இந்த அனுபவத்தை, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று பாடுகிற சங்கீதம் 23:4 கர்த்தரை ஒளியாக வாழ்வில் ஏற்றுக்கொள்ளும் போது பள்ளத்தாக்கின் ஊடாக கடந்து செல்ல வேண்டிய கடினமான அனுபவங்கள் குறுக்கிட்டாலும் நாம் பயப்பட வேண்டியதில்லை. ஏனெனில் அவர் ஒளியாக பிரகாசித்து பயத்தை நீக்கி புதிய நம்பிக்கையை அருளுகின்றார். தாவீது இருளான வேளைகளில் கர்த்தரை நோக்கி பார்க்கும் அனுபவம் பெற்றார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி பாடுகிறார் சங்கீதம் 34:5. மூன்றாவதாக, வெளிச்சம் நமக்கு தரும் ஆசீர்வாதம் வெற்றி. God who gives victory. சங்கீதம் 27:1 கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? பிரியமானவர்களே, கர்த்தர் நம் இருளை வெளிச்சமாக்கும் போது நாம் நம்மை பற்றி சுய அறிவையும் சுய சூழ்நிலையை நிதானிக்கும் அறிவையும் பெற்று வாழ்க்கை போராட்டத்திற்கு தேவையான பலனை பெறுகின்றோம். ஒளிக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. யோவான் 1:5 பார்க்கிறோம். ஒளிக்கும் இருளுக்கும் எப்போதும் போராட்டம் உண்டு, ஆனால் ஒளிக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இருளான இடத்தில் ஒரு விளக்கை கொண்டு வந்தால் இருள் அகன்று போகும். கர்த்தராகிய தேவன் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குகிறீர் என்று சொல்லும் தாவீது தொடர்ந்து சொல்கின்றால், உம்மாலேயே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலையும் தாண்டுவேன். இப்படியாக 2 சாமுவேல் 22:30 பார்க்கிறோம். வெற்றி வாழ்வை ஒளியால் பெரும் ரகசியத்தை தெரிவிக்கின்றார். கர்த்தர் வாழ்வின் ஒளியாக ஏற்றுக்கொள்ளும்போது, கர்த்தரை வாழ்வின் ஒளியாக ஏற்றுக்கொள்ளும்போது உள்ளங்களின் எல்லா இருளான பகுதிகளிலும், நாம் அறியாத பகுதிகளில் கர்த்தர் ஒளியாக பிரவேசித்து நம்மை வல்லமையாக பயன்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. அன்பின் ஆண்டவரே, வசந்த கண்டப்பில் ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Thank you friend. God bless you.